நாம் பார்த்துட்ருக்க இந்த இலப்ப மரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருடங்களுக்கு பழமையானது. இதில் இருக்கிற ஒரு கிளை மட்டும் விழுந்துருக்கு. அது முழு மரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். இது விழுந்ததால் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த சின்ன சின்ன மரங்கள் செடிகள் எல்லாம் பயங்கரமாக கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. ஏதோ முறிஞ்சு விழுற மாரி சத்தம் கேட்டுச்சு. என்னதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கழனியில் தேடிட்டு இருந்தோம், ஆனால் தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்ப கழனிக்கு மாடு கட்டெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரம் விழுந்திருக்குது தெரியுது. இந்த மரத்தில் அடிக்கிற ஒரு கிளை தான் விழுந்திருக்கு. இப்போ அந்த மரம் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மரத்தை நாம் பார்க்குறதுக்கு இந்த வழியாக தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பாம்பு ஒன்று ஓடிச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக நடக்கிற மாரி வழி வந்துடுச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாரி இருக்குது. இந்த குகைக்குள்ளே தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ மரம் கிளை விழுந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா கிளை கூட விழல, இங்கே தனியாக ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரமே விழுந்திருக்கு. இது ரொம்ப பழமையான மரம்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப கிட்ட பயமாக இருக்குது வரத்துக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக துண்ணுட்டு இருக்குது. ஸோ என்ன சொல்லுவாங்க இதுக்கு, சிதைந்து இருக்குன்னு தான் சொல்லணும். வாய் வேறு டங்கு சிலிப்பாகுது நாக்கு. பாருங்கள்.